இயக்குனர் செல்வமணி டைரக்ஷன்ல சோனி லிவ் ஓடிடி தளத்துல நடிகர் பசுபதி, விகாஸ், லட்சுமி பிரியா ஆகியோர் முக்கிய கேரக்டர்ல நடிச்சு 7 எபிசோடுகளா வெளியாயிருக்கிற குற்றம் புரிந்தவன் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு சிறுமியோட கொலைய தொடர்ந்து அடுத்தடுத்து அதிலும் மர்ம முறிச்சுகளோட கதைய சுவாரஸ்யமா கொண்டு போறாங்க. அரசு மருத்துவமனையில மருந்தாளராக பசுபதி வேலை செஞ்சுட்டு வராரு. அவருடைய மகள் பிரசவத்தின் போது இறந்து விட மனைவி மற்றும் பேரனோட வாழ்ந்துட்டு வராரு. பேரனுக்கு மூளையில பிரச்சனை இருக்கறனால அறுவை சிகிச்சை செய்வதற்காக தன்னுடைய அரசு வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு அதுல வரும் பென்ஷன் பணத்தை வச்சு பேரனுக்கு அறுவை சிகிச்சை செய்யலாம் அப்படின்னு அந்த பணத்துக்காக காத்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துலதான் கிராமத்துல கோயில் திருவிழா நடக்குது. இந்த திருவிழாக்காக அந்த பகுதியில இருக்கும் எல்லோருமே கோயிலுக்கு போயிடுறாங்க. அப்போது பசுபதி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும் 10 வயது சிறுமி மெர்சிய வீட்டுல யாரும் இல்லாத தெரிஞ்சு யாரோ ஒருவன் பாலிய பலாத்காரம் செஞ்சாராம். மகளோட அவல நிலைய பார்த்து பதறி போன மெர்சியோட அப்பா சாலமன் பக்கத்து வீட்டுல இருக்கும் பசுபதி கிட்ட என் மகளை யாரோ நாசம் செஞ்சுட்டாங்க, என் மக உயிருக்கு போராடிட்டு இருக்க, தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க அப்படின்னு மன்றாடி கேக்குறாரு. ஆனா பசுபதி நான் டாக்டர் இல்ல, மருத்துவமனைக்கு போலாம் அப்படின்னு கிளம்புற நேரத்துல மெர்சி இறந்து போறாங்க. மெர்சி இறந்ததை பார்த்து பதறி போன அப்பா மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் மெர்சியோட உடல், இன்னொரு பக்கம் சாலமனோட உடல். இதனால பதறி போன பசுபதி மெர்சியோட உடல் பக்கத்துல போகும்போதுதான் மெர்சி பாலியல் ரீதியா துன்புறுத்தி கொல்லப்பட்டு இருக்கிறது அவருக்கு தெரிய வருது. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஒட்டுமொத்த சந்தேகமும் நம்ம மேலதான் விழும். போலீஸ் விசாரணையும் நடத்துவாங்க. இதனால பென்ஷன் பணம் வராம போயிரும். பேரனுக்கு ஆபரேஷன் செய்ய முடியாது என யோசித்த பசுபதி மெர்சியோட உடலை ஃப்ரிட்ஜ்ல மறைச்சு வைக்கிறாரு. சம்பவ இடத்துக்கு வரும் போலீஸ் மெர்சியின் தாய் லட்சுமி பிரியாவை விசாரிக்கிறாங்க. நான் கணவர் கிட்டதான் என் மகளை விட்டுட்டு போனேன், திரும்பி வந்து பார்த்தா என் கணவர் உயிரிழந்து கிடக்குறாரு, மகளையும் காணோம் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் மெர்சிய பல இடங்களை தேடி வராங்க. அப்போதுதான் இதே போல திருவிழா நேரத்தை பயன்படுத்தி 3 சிறுமிகள் ஏற்கனவே காணாம போயிருக்கிற விஷயம் தெரிய வருது. மெர்சிய போலீசார் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல மெர்சி குறித்த ரகசியத்தை வெளியே சொல்லாம மனசுக்குள்ளே புழுங்கி இருக்கும் பசுபதி பென்ஷன் பணம் வந்ததுமே இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இந்த நேரத்துலதான் பேரனோட உடல்நிலை இன்னும் மோசமாகி விட உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டிய நிலை வருது. கையில பணம் இல்லாதனால பசுபதி பல இடங்களை பணத்தை தேடி அலையிறாரு. அப்போது மர்ம நபர்கிட்ட இருந்து ஒரு போன் வருது. அதுல மெர்சியோட உடல் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் சொல்றபடி நீ செஞ்ச அப்படின்னா ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. பசுபதியும் வேற வழி இல்லாம அவன் சொல்றது போலவே மெர்சியின் உடலை யாரும் இல்லாத இடத்துல வச்சு எரிக்கிறாரு. அதுக்கப்புறம் பேரனோட ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை அந்த மர்ம நபர் கொடுக்க ஆபரேஷன் நல்லபடியா நடக்குது. ஆனா பசுபதியோட பேரன் கண் திறக்காம கோமா நிலைக்கு போயிடுறாங்க. இதற்கு காரணம் மெர்சிக்கு நாம் செஞ்ச துரோகம் தான் அப்படின்னு மனவேதனை இருக்கும் பசுபதி போலீஸ் கிட்ட உண்மைய சொல்ல போறாரு. அப்போது போலீஸ் ஜீப் ஓட்டும் விதார்த்தி கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல, விதார்த்தி இந்த விஷயத்த இப்போதைக்கு இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்ல வேணாம், ஏற்கனவே கேஸ் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. மெர்சிய நான் கொல்லல, உடலை மட்டும்தான் மறைச்சு வச்ச அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. ஏற்கனவே இதே போல 3 சிறுமிகள் பாலியல் ரீதியா கொல்லப்பட்டு இருக்காங்க. அந்த வழக்கையும் உங்க மீதுதான் போடுவாங்க. ஆனா வெளியே கொலைக்காரன் அடுத்த சிறுமியை கடத்தி கொலை செய்வான். அவனை சும்மா விடக்கூடாது. மெர்சிக்கு வந்த இந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னா நாம அந்த குற்றவாளி தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பசுபதி மற்றும் விதார்த் இருவருமே குற்றவாளியை தேடி கிளம்புறாங்க. இதுல பல பேர் மேல சந்தேக பார்வை திரும்ப கதை சுவாரஸ்யமா கொண்டு போறாங்க. மெர்சிய கொன்ற குற்றவாளி யாரு, மெர்சிய பாலியல் ரீதியா கற்பழிச்சு கொலை செய்ய என்ன காரணம் அப்படின்னு அடுத்தடுத்த மர்ம முடிச்சுகளோட குற்றம் புரிந்தவன் வெப்சைட்ல மிக விறுவிறுப்பா கொண்டு போகுது. ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னா தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.